இங்கதான் ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். பாருங்க பெல்லா மேல உட்காந்துருக்குது, கீழே 2 ஸ்விட்ச் இருக்கு. இவங்கெல்லாம் எத்தனை மந்த்ஸ் ஆகுது உங்களுக்கு? இவ அச்சுவா 2.5 hours 5. 2.5 வருஷம் ஆச்சா? ஆனா வளரவே இல்லை, அவ்வளவுதான் இருக்காங்க. ஃபீமேல் அவ்வளவுதான் வளரும், மேல் தான் இவங்க 2.5 வருஷம் ஆச்சுங்களாமா. பாருங்க எப்படி இருக்காங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு பெட் ஷாப், பெட்ஸுக்கு உண்டான எல்லாமே இருக்குங்க. இது எங்கே? ராமானுஜ நகர் தானே இது. இங்கே தான் பெல்லாவை ஹேர் கட் பண்ண கொண்டு வந்துருக்கோம். அமைதியாக இருக்கா. சானிமா அச்சுவா ஒரே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல்லாவை இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்கு இப்போ கூட்டிகிட்டு கிளம்புறேன் நான். இப்போ அங்கே கொண்டு போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறேன். இடையில அங்கே போய் ஹேர் கட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா வீடியோ எடுத்து அதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். இப்போவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட எடுத்து வச்சிருக்க பக்கத்தில் போட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்துச்சு, வந்து செக் பண்ணிச்சு. ஓ, நம்மளை கூப்பிட்டு போகிறாங்களான்றது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால போயிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குதுன்னு. இன்னைக்கு எலிக்குட்டி மாதிரி தான் இருக்கு, ஏன்னா ஃபுல்லாக 0 கட்டிங் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ஓவர் முடி வளர்ந்துருச்சு. எங்களால் முடியல, ஒரு மாதம் வரைக்கும் கொண்டு போய் எல்லாம் பண்ணுறதுக்கு முடியல. அதனால 3 மாதத்துக்கு கம்முன்னு கிடக்குது. போடலன்னு தான் கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இடையில வந்து அங்கே கட்டிங் பண்ணுற இடத்துல ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து தர சொல்லி அங்கேயும் போய் போடுறேன். அங்கே நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்காமா, அங்கே அது எப்படி இருக்குதுன்னு அதுலேயும் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பீலமேடு போய் பண்ணோம். எஸ்கே ஹாஸ்பிட்டல் அங்கே எனக்கு இது தெரியாதுங்க, இல்லைன்னா இங்கேயே கூப்பிட்டு வந்திருப்பேன். தெரியாது, அதனால தான். இங்கே 2 ஸ்விட்ச் இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி போட்டிருக்காங்க. ஐ கியூட்டாக இருக்கு. இது எதனோட குட்டிங்களா? சரி சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் கட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ரொம்ப இது ஒரு மாதிரி போயிடுச்சு முடியும். ஆமாம், இந்த தடவை நல்லா வெட்டுனது பிடிக்கல எங்களுக்கு. நெயில் தான் பக்கத்தில் இருந்ததுனால கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நெயிலெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு கட் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் ரொம்பவே வெட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கல. சரி என்ன பண்ணுறது, அப்புறம் வெட்டிட்டு வந்தாச்சு. 1200 ப்ளஸ் அந்த டிவார்மிங்க்கு ஒரு 50 to 1250 கொடுத்தேன். ஆட்டோவுக்கு எல்லாம் நிறுத்தி 2500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பெல்லா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல மறுபடியும் பழையபடி முடி விட்டுருக்குது பாரு, தலையில அவ்வளோ விட்டுருக்குது. இதில் இந்த இடமெல்லாம் பயங்கரமா இது சிக்கு இருந்துச்சு, அதனால ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.